முதல் முயற்சி. ஓப்பன் ஐ தியேட்டர் சார்பாக என்னை பேச அழைத்ததுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கிறோம். ராகவேந்திரா அவரோட முயற்சியில் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பாக இதை வெளிக்கொண்டு வரணும்னு எல்லாரையும் கைகூப்பி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த இனிய பொன்மாலை பொழுதில் என்னுடைய மதிப்பிற்குரிய ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஓப்பன் ஐ தியேட்டர் சார்பாக எங்கள் தயாரிப்பாளர் வி கணேசன் அவர்கள், அறிமுக ப்ரொடியூசர் ஏ ராகவேந்திரா என் பேர். இந்த படத்தை முதல்ல நான் இயக்கியிருக்கேன். எனக்கும் அறிமுகம். பட் நாங்கள் எல்லாமே அறிமுகமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்ததுனால இன்றைக்கி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் யாருமே நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ண எங்களுக்கு வரல. அதனால் என்றைக்குமே இந்த ஊடக நண்பர்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெய்வம். அவங்க தான் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட். ஊடக நண்பர்கள் மட்டும்தான் சீஃப் கெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, ஊடக நண்பர்கள் மட்டும்தான் ரசிகனுடைய ரசனை எப்படி இருக்கிறதோ அதை போல இன்னைக்கு என்னுடைய ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுடைய ரசனையும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இன்று நீங்கள் எழுதக்கூடிய அந்த வரிகள் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் ரசிகர்களுடைய மனநிலையும் இன்று இருக்கிறது. நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீர்களோ அதே போல கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகன் அதே தான் நான் நினைக்கிறான். அதனால் ரசனை வேறுபடவில்லை. அதனால் உங்களுடைய தீர்ப்பு தான் எங்களுக்கு முதல் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வெற்றி தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களையே நாங்கள் நடுவர்களாகவும் எங்களுக்கு சீஃப் கெஸ்டாகவும் நினைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எங்களுக்கு வாழ்த்துறதுக்கு இந்த திரைப்படங்கள் வரவில்லை. ஏன், எங்கள் திரைப்படத்திலே நடித்த சில நாயகர்கள் கூட வரவில்லை. அதனால் எங்களுக்கு வருத்தம் இல்லை, மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுடைய அவங்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்துறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் தயாரிப்பாளருக்கு நாங்கள் அதே சொல்லணும். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமாம் சார், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் நம்ம ரசிகர்கள் மனநிலையிலேருந்து எழுதுவாங்க. அதனால் நம்முடைய படத்தினுடைய செய்திகளை ரசிகர்கிட்ட நல்ல விதமாக சேர்க்கக்கூடியும் அவங்க தான். அவங்க முன்னாடியே நம்ம நிகழ்ச்சி பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்தார். அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்திருக்கு. மற்றும் எங்கள் படத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என்னுடைய திரைத்துறையில் பயணித்த என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. மற்றும் எங்கள் படத்திற்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் உதவி செய்த நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மற்றும் நான் அனைவரும் பேரையும் நீங்கள் சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் பெரிய மேடை இருக்குது. இன்னும் இசை வெளியீட்டு மேடை இருக்கிறது. இன்னும் முதல் திரையிடல் மேடை இருக்கிறது. இன்னும் நிறைய முறை நான் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திக்க இருக்க போகிறேன். மற்றும் என்னுடைய நண்பர்களை பற்றி அங்கே நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்னும் நேரங்கள் அதிகம் இல்லாத காரணத்தினால் எங்கள் படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த இணை தயாரிப்பாளர்கள், நிர்வாக தயாரிப்பாளர்கள், எங்களுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு 2 நிமிடம் பேச வாய்ப்பு நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் அனைவருக்கும் எங்கள் நிகழ்ச்சி சிறப்பித்த ஊடக மற்றும் பத்திரிகை தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என் இனிய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பான்பராக் ரவி அப்படின்ற பேர் மாற்றவே முடியல யாராலையுமே. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணேன். திருப்பாச்சிக்கு அப்புறம் நிறைய படம் பண்ணேன். 6 பரடை என்கிற அழக சுந்தரம், இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் பண்ணேன். பார்த்துருக்கீங்களா? ஓ, தேங்க்யூ. அதனால் என்ன ஆச்சுன்னா, நான் போனாலே ஒரு பீரியடில் ஹேர்லாம் கட் பண்ணிட்டேன். சார் எங்கே சார் அந்த லாங் ஹேரும் அந்த தாடி எங்கே சார்? என்ன கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி என்ன சார் இது அப்படின்ட்டு போர் அடிச்சது. ஒரு 3வது வில்லை, 4வது வில்லை, 100வது வில்லை, 500வது வில்லை, அடியாள், இந்த மாதிரிலாம் பண்ணி போர் அடிச்சது. சரி, கொஞ்ச நாள் படமே பண்ணவானா தமிழில், எல்லாருமே வில்லனாக தான் பார்க்குறாங்க. வில்லன்னா மெயின் வில்லன் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வர ஒரு மாதிரியான வில்லன்னா ஓகே, எல்லா டாடா சும்மா வில்லன் தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வீட்டில் கொஞ்ச நாள் சும்மா இருந்தேன். அப்புறம் கன்னட படத்துலலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாசிட்டிவ் ரோல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் டேரக்டர் சார் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி இந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அதில் இந்த வேலு கேரக்டர் நமக்கு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது டேரக்டர் சொன்னேன், நீங்கள் அந்த வேலு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் இதில். சரி சார், ஓகே, ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது, டைட்டில் என்ன சார் வச்சுருக்கீங்க அப்படின்னு. விஷயம் வெளித்தெரியக்கூடாது அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இல்லைங்க, அதாங்க டைட்டில் அப்படின்னாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைட்டிலே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஷூட்டிங் கிளம்பி போனோம். சொன்ன மாதிரி காரைக்குடி, புதுக்கோட்டை, சேமயம் இங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு வெயில். 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்பாங்க. 12 மணி வெயில் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஹைவேஸில் ஷூட் பண்ணது. எல்லாம் ஒதுங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஒரு செட் இருக்கும், அங்கே தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணோம். என்னென்னா ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்து என்ன எனர்ஜியோட போனோமோ அந்த 50 நாளும் அதே எனர்ஜியோட இருந்தோம். அது காரணம் வந்து டைரக்டரு, அந்த டீம் ஒர்க்கு. சொன்ன மாதிரி படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு இல்லை. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நடிகனுக்கு வந்து நல்ல படம் பண்ணணும், ரசிகனுக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும். இது ரெண்டுமே விஷயம் வெளி திரைக்கூடாதில் நடந்திருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய மீடியாக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் பேசுகிறதே இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் பேசினதே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்துறோம். இன்னும் நம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஆரியன் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் நான் எதுவும் நடிக்கலை, 1-2 படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரையும் ராகவேந்திரன் சார் அவர் தான் அதாவது டாப் டு பாட்டம் எல்லோரும் ஒர்க் பண்ணலாம், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. எல்லா படமும் நிறைய பேர், எல்லா டைரக்டர்ஸ், எல்லா யூனிட் எல்லாமே கஷ்டப்படணும். ஆனால் இந்த சின்ன காசுக்கு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறக்கூடிய படத்துக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு. இந்த ட்ரெய்லர் பார்த்தா யாருமே வந்து இது சின்ன பட்ஜெட் படம்னு யாருமே சொல்ல மாட்டோம். அந்த அளவு உழைப்பு. அவர் காலையில் ஒரு 3 நாள் தூங்கி நாங்கள் பார்க்கவே இல்லை. யூனிட்டில் எல்லா பேரும் வந்திருக்கோம். அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 32 நாளில் டோட்டல் ஷெட்யூல் முடிச்சிட்டார். இந்த அளவு கம்ஃபர்டபுளாக எந்த ப்ரொடியூசர்ஸும் இவ்வளோ ப்ரொடியூசர் கம்ஃபர்டபுள், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ முடிச்சு கொடுத்துருக்காரு. அது முடிச்சு கொடுத்ததும் இல்லாமல் எஃபர்ட் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹை பட்ஜெட் படம் மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இதுக்கு என்னென்னா அவரோட உழைப்பு, அந்த 200% உழைப்பு. அதுக்கு சார் கேட்டுக்கிட்ட மாதிரி மீடியா, எங்களுக்கு வேறு யாரும் சப்போர்ட் இல்லை. சார் சொன்ன மாதிரி நடிகர்கள் வரலங்கிறாங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்த நடிகர் நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மீடியாவோட சப்போர்ட் முழுசாக வேணும். நன்றி. ஓகே. இந்த படத்தில் நான் ஆசின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவனுக்கு ஒரு மிஷின் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல தப்பான வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள், என்ன என்கவுண்டர் பண்ணணுமோ நடவடிக்கை எடுங்கன்னு. அங்கே போனவுடனே அவன் வாழ்க்கையில் ஒரு கொஸ்டின் வருது. பணம், நல்ல வாழ்க்கை ப்ளஸ் உன்னை உயிரோடு விட்டுடுறோம், இல்லை செத்துப்போ, ஒரு 10,000 காசு கொடுப்பாங்க, ஒரு 4 மெடல் வேணும், ஒரு 4 மெடல் வரும், இது ரெண்டுக்கும் நடுவில் நீ என்ன சூஸ் பண்ணுவேன்னு அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது அவன் என்ன சூஸ் பண்ணுறான்றது தான் இந்த கேரக்டர். கதையில் கேரக்டர் கூட சொல்லலாம், கதையினும் சொல்லலாம். எனக்கு வேறு பேச வரலைங்க. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடி வந்து கலையில் பேசினார், அவர் பேச முடியாதுன்னு சொன்னார். எனக்கும் பேச தெரியாது. பட் ஐ தேங்க் தி ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு டைரக்டர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, தி ப்ரொடியூசர்ஸ். அண்ட் ரொம்ப வண்டர்ஃபுல் டீம். 35 டேஸ் ஒரு ஃபேமிலியோடு இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கறச்சே ஐம் வெரி ப்ரவுட் இந்த மாதிரி ஒரு டீமோடு ஒர்க் பண்ணது. அண்ட் டு சி ஆல் இந்த ப்ரெஸ் க்ரௌட் எல்லாமே இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். நானும் ஃபஸ்ட் டைம் தான் ஸ்டேஜில் நிற்கிறேன். இப்போ எனக்கும் பேச தெரியாது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா விஷயம் வெளில தெரியக்கூடாது. அது நீங்கள் தியேட்டரை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. வணக்கம். இதுதான் என்னுடைய முதல் பதிவு. வணக்கம். தமிழ் சினிமா நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது முதல் மேடைன்றதுனால எனக்கு அவங்க சொன்ன மாதிரி சரியாக பேச வராதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பேசினா தான் படத்தில் நிற்க முடியும். இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து அண்ணன் டிஆர் விஜய் அண்ணன். அவரை மறக்கவே முடியாது. என்னை பயன்படுத்தின டைரக்டர், என்னை உருவாக்கின கதாபாத்திரமாக உருவாக்கின டைரக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை போல கலைஞனை ஏற்றுக்கொண்ட ப்ரொடியூசர் அவருக்கும் வணக்கம். நான் சுண்டாட்டம் படம் பண்ணியிருக்கேன், கண்ணக்கோல் படம் பண்ணியிருக்கேன். விஷயம் வெளில தெரியக்கூடாது படத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ண சொல்லவே தெரியுது வெற்றி கூட்டணின்னு. நான் ஒவ்வொரு நாளும் அந்த செட்டில் போயிட்டு, நான் ஆக்சுவலாக வந்து ஆக்ஷன் கேரக்டர் தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. முடியெல்லாம் வெட்டணும், நீங்கள் நேராக வந்துடுங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, எத்தனையோ படம் நம்ம முடியோடு பண்ணியிருக்கோம், இது ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
இந்த முடியை எடுத்து ஒரு முடிவு எடுப்புடா அப்படின்னு போனேன். நேராக ஸ்பாட்டில் போனோன்னே ஒரு 2 நிமிஷம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க சுரேஷ் அப்படின்னாரு. ஓகே. 2 நாள் வெயிட் பண்ண வச்சிட்டாரு. 3ஆவது நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நீ தான் இந்த படத்துடைய வில்ல அப்படின்னாரு. சார் அப்படின்னு எக்ஸாக்ட் ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மாதிரி கேரக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரையும் சின்னதாக பண்ணியிருந்தோம். சுண்டாட்டத்தில் நான் பண்ண ஒரு ஆவரேஜ் கேரக்டர் பண்ணேன். நான் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக பண்ணேன். கண்ணக்கோல் படத்தில் ஹீரோக்கு ஃப்ரெண்டு நான், பரணி சார் எல்லாமே வந்து கஞ்சாகர் பண்ண தீப்பிடிக்கணும் சார். இதில் சோலோவாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நம்மளுக்கு எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், கதை சொல்ல எதுவுமே தெரியாது. பட் என்னை செதுக்குனார். ஒரு ஃப்ரேம் பை இதுதான்டா, இதுக்கு மேலே நீ தாண்டக்கூடாது, இதுதான் உனக்கு கொடுத்துருக்க இடம் இதுதான், இதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணி காட்டுற அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நானும் நடிச்சிருக்கேன். நீங்கள் அதை படத்தில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நேரில் பார்த்துருவீங்க, படத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மூஞ்சே தெரியாது, இவ்வளோ க்ளோஸு, இவ்வளோ மிட்டில் தான் வைப்பார். பயந்து சார் கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். இன்னொன்று வந்து இங்கே சொன்னார் டைரக்டர் சார் வந்து நிறைய பேர்களை இன்வைட் பண்ண யாருமே வரல, பத்திரிகை நண்பர்கள் தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பத்திரிகை நண்பர்களுடைய வழி பத்திரிகை நண்பனுக்கு தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த வெற்றி படத்தை நீங்கள் வெற்றி செய்ய வைப்பீங்கன்ற நம்பிக்கையில் அவர் உங்களை கூப்பிட்டு இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்து நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. இசை பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, முதல் படம் டைரக்டரு இப்படி ப்ரொடியூசர், முதல் பட ப்ரொடியூசர் இப்படி கையை தூக்கி சொன்னார். நாங்கள் கஷ்டப்பட்டு படத்தை பண்ணியிருக்கோம், எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு படத்துமே கையை தூக்கிட்டார். அப்போ ஆடியன்ஸ் ஆகி நம்ம எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குங்க. இது ரொம்ப சந்தோஷமான நேரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டைரக்டரு, அசோசியேட்டு, அப்புறம் செட் அசிஸ்டண்ட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் வெயிலில் செத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான், கண்டிப்பாக இந்த படத்தை சரியான பாதையில் எதுவுமே சேருங்க. அதுதான் எங்களுடைய வெற்றி. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மைக்கை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் நிறைய பேர் பேசணும். இல்லை வேறு மைக் தராங்கன்னா நான் அப்படியே போய் பேசினுக்கேன். ஒரு நல்ல படங்க, எல்லோரும் நல்ல படத்தை பார்ப்போம் அப்படின்ற ஃபீலோடு நீங்கள் வருவீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. படத்தை எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எதனா தப்பாக பேசினா என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறதே கேட்காதுங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பேசுங்க. ரொம்ப தூரமாக இருக்கு. ஓகே, எனக்கு இந்த படம் வாய்ப்பு வந்து டைரக்டர் ஈஸ்வர் சார் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லி நான் பிரிக்க விரும்பலை. அவர் சொன்னதுனால ராகவன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் எப்போது என்னை கமிட் பண்ணாரோ அன்னிய டேட்லேருந்து இன்னிய வரைக்கும் நான் அவர் கூட இருக்கேன். இந்த படம் விஷயமா எல்லா விஷயங்களும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்டோரி சொல்கிறதுலேருந்து, டிசைனிங் ஒர்க்லேருந்து, மியூசிக்லேருந்து, ஆர்ஆர் இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் வரணும் அப்படின்னு இன்ச் பை இன்ச்சாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பாட் எடிட்டிங் போனோம். ஸ்பாட் எடிட்டிங் மீன்ஸ் ஆன் த ஸ்பாட்டில் ரூமில் வச்சு தான் எடிட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் கழிச்சு ஆனால் நான் எடிட் பண்ணிட்டேன், ஒரு 5 சீன் எடிட் பண்ணியிருக்கேன், வந்து பாருங்கள். இல்லை வில்சி, நான் வந்து பார்க்கல, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வந்து படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு காட்டு, நான் ஷூட்டிங் முடிச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சது. வந்து ஒரு 2 நாள் வந்து ஏவிஎம்மில் ஸ்டுடியோ போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம். 2 நாள் தான் ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட் டே டப்பிங் போயிடுச்சு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபை, எனக்கு ரொம்ப போதும், சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கைக்கு நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணோம். தேங்க்யூ.